ஆறுதலின் தெய்வம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் சங்கீதம் 102:7. தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை துயரப்படுகிறவர்கள் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். தனிமை என்பது அனைவருக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தரும். தனிமையின் அனுபவம் அனைவருக்கும் உண்டு. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போது தனிமை தேவைப்படாது. ஒரு மனிதன் தனிமையை தேடுகிறார் என்றால் ஏதோ ஒரு வியாகுலம், ஏதோ ஒரு துக்கத்தில் மூழ்கி இருக்கிறார் என்ற அர்த்தம். தனித்திருக்கும் போது நன்கு கவனிங்கள். உன் அறை வீட்டை பூட்டி தேவ சமூகத்தில் உன் கஷ்டங்களை, வியாகுலங்களை கர்த்தரிடத்தில் சொல்லு. அந்த தனிமையில் செய்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு உன் அருகில் வந்து உன்னை ஆற்றி தேற்றி அரவணைப்பார். தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறீர்களா? வேண்டாம், அது ஆபத்து. சில தவறான முடிவுகளை கொண்டு வரும். இந்த தனிமையை பிசாசு அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வான். இதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய பாரத்தை, துயரங்களை, கஷ்டங்களை, வியாகுலத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை ஆதரிப்பார். நம்மை ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். தனித்திருக்கும் குருவியை போல் இல்லாமல் இப்போது எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சிங்கம் போல கெர்ஜித்து எழும்புங்கள். கூனி குறுகி போகாமல் தலைகளை நிமிர்த்துங்கள். சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். ஆமென்.